என்னடா அது நம்ம ஏரியால போலீஸ் வண்டி அண்ணன்கிட்ட கிராய் கூட வந்திருப்பாங்கண்ணே. அதுக்கு என்ன சைரன் போட்டு வரானுங்களா? ஏதோ தப்பா தெரிஞ்சு அடா பசங்களுக்கு போன சொல்லுமாமா. டேய் கிளம்புங்கடா. டேய் வாங்கடா. டேய் சீக்கிரம். ஹலோ ஹலோ டேய் எங்கடா இருக்க? தீந்தப்பா தொழிலுக்கு கடலுக்கு போயிட்டு வாங்கி பார்த்தா எல்லாம் கரையில இருக்காங்க. சார் காட்டுக்கு எப்படி சிங்கமோ கடலுக்கு எப்படி திமிங்கலமோ அதே மாதிரிதான் இந்த கடல் கரைக்கும் இங்க சுத்தி உள்ள ஏரியா மக்களுக்கும் காளிதான் சார் ராஜா. காளியை ஸ்பெஷல் போர்ட்ஸ் டீம் இல்லாம இப்படி ஒத்தையில போய் பார்க்கறது எனக்கு என்னமோ சரியா படல சார். போயிடலாம் சார். சார் செக் பண்றா. போலீஸ்க்கே செக்கிங்கா? நான் சொல்லல சார். சிங்கமோ திமிங்கலமோ வேட்டைக்காரனை பார்த்து தான் மிருகங்கள்லாம் பயப்படணும். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பிடிங்க சார். எனக்கு சிகரெட் இல்லையா? கண்ணை பிடிங்கன்னு சொன்னேன். கொடுங்க சார். எவனாச்சும் அடாவடி பண்ணானுங்கன்னா போட்டு தள்ளிடுங்க சார். என்னையா பையில மறந்துட்டீங்க. போங்க சார். ரொம்ப சூடாகிறார் போல. ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்கடா. நக்கலு இது வரைக்கும் ஃபைலை தூசி தட்டாமல் பார்த்துட்டு அரசியல்வாதிகளுக்கும் கார்பரேட்டுக்கும் இப்போ எதிராயிட்ட. அவங்களுக்காக 36 கொலையை செஞ்சிருக்க. நிறைய பகையும் சேர்த்து வச்சிருக்க. உன்னை போடுறதுக்கு பசங்க நீ நான் போட்டி போட்டு காத்துட்டு இருக்கானுங்க. நான் மட்டும் ஒரு கண்ணை காட்டினேன்னு வச்சுக்க, முடிச்சிருவானுங்க. சார். யோ ஏசிபி, நாங்க அடிச்சுக்கினா உனக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்குமே. நீ பஞ்சாயத்து பண்றேன்னு அங்க எதுவும் 7 எழுத்து விட்டுறாத. போனை ஸ்பீக்கர்ல போட்டு காளிக்கிட்ட கொடு. காளி, நீ வெறும் 10% பார்ட்னர்ஷிப் கேட்குறியாம, சர்மா தான் 20% கமிஷனாவே தரேன்னு சொல்றான்ல. பணம் தான் என் முக்கியம், பார்ட்னர்ஷிப்பா முக்கியம். பணத்தை வாங்கினியா காம்ப்ரமைஸா போறதை விட்டுட்டு அவன் அண்ணனுக்கு விட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட காம்ப்ரமைஸா போக சொல்றீங்க? டேய் பின்ன உங்க அண்ணன் செத்தா போயிட்டான். கட்சிக்கு காளி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கார்பெட்டும் முக்கியம். சரி, காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன்னு தலைவர்கிட்ட சொல்லிட்டுமா? சார், காளி தலை ஆடிட்டான் சார். சரின்னு சொல்லிடுங்க. இந்த அரசியல்வாதிங்க, கார்பரேட்டு, இந்த பஞ்சாயத்துக்கெலாம் நான் வரல. ஆனால் என்ன எதுக்கு சவுத் மெட்ராஸ்லேருந்து நார்த் மெட்ராஸுக்கு மாற்றுறாங்கன்னு எனக்கே தெரில. நான் இங்கே வந்த பிறகும் நீயும் உன் தம்பிகளும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, என் ஹிட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. போட்டு தள்ளிடுவேன்.
சாரி சார் போயா போயா. டிரைவரே ஓட்டான், வண்டி யாருண்ணா ஓட்டுவா? அப்பா நான் இப்படி கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கேன். நீங்க எனக்காக வண்டி ஓட்டுறது செம்ம கெத்தா இருக்கு முதலாளி. நான் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டு இப்ப மினிஸ்டர் ஏசிபி எல்லாம் வச்சு என்னையே மிரட்டுறீங்கல்ல முதலாளி. நீங்க எங்கெல்லாம் கைய காமிச்சிங்களோ அங்கெல்லாம் நான் வேட்ட நாய் மாதிரி பாஞ்சு கொதறி எவ்வளவு கொலை செஞ்சிருக்கேன் உங்களுக்காக. இன்னைக்கு நீங்க பெரிய கோடீஸ்வரன், பிசினஸ்மேன், சொசைட்டில ஒரு முக்கியமான ஆளு. இந்த பேரெல்லாம் நான் இல்லாம உங்களுக்கு வந்திருக்குமா முதலாளி? காளி, நீ வரும் 10% தானே கேட்ட. நான் தான் உனக்கு 20% கமிஷன் தரேன்னு சொல்லிட்டேனே. 10 நான் கேளு, கூடவே தரேன். பிரச்சனையை முடிச்சுப்போம் காளி. முதலாளி, உங்களுக்கு பணம் பிரச்சனையே இல்லை, எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பீங்க. ஆனா பார்ட்னர்ஷிப் மட்டும் கொடுக்க மாட்டீங்க. உங்க கூட எங்களை சரி சமமா வச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசே இல்லையே முதலாளி. எப்படியும் என் முதுகுல குத்ததான் போறீங்க. அதனால நானே முதிக்கிறேன். என்னடா பண்றா? டே நாய, வடக்குல இருந்து வந்து நீ பிசினஸ் செஞ்சு பெரிய ஆளாவலாம், நாங்க ஆகக்கூடாதா? சாவுடா. நீ மினிஸ்டர் ஏசிபி கிட்ட எல்லாம் சொன்னா என்ன புடிக்கிறவானுங்களா? சாவுடா பொறும்போக்கு. சாவுதான்டா என் மரியாதை அந்தஸ்தியும் இன்னும் பார்ட்னர்ஷிப் கொடுக்க மாட்டியா? பணம் தெரியாம உங்களுக்கு அடிமையாடா. இங்க ஏனா போட்டா? இது ஏசிபி ஏரியாடா. அடுத்து அந்த ஏசிபி தான்டா. சார், நீங்க அவ்வளவு சொல்லியும் காளி அந்த பிசினஸ் மேனை நம்ம லிமிட்குள்ள வச்சு போட்டான் சார். தெரியும், நீங்க போங்க. தன்னூன் பெருக்கற்கு தான் பிரி தூணுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடலை வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை கொன்று அதையே உணவாக பயன்படுத்துறவன் எப்படி கருணை இல்லை மனுஷனாக இருக்க முடியும் திருவள்ளுவர் கேட்குறாரு. அதையே எங்கள் வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். எந்த அளவுக்கு கருணை அவருடைய உள்ளத்தில் இருந்திருந்தா ஒரு பயிருக்காக வந்திருப்பார். ஆன்மீகம் என்பது பெரும் பூஜை புனஸ்காரம் செய்கிறதுல இல்லை, எல்லா உயிர்களையும் தன்னுடைய சொந்த உயிரை போல் நேசிக்கிறது தான் ஆன்மீகம். Now let me come to the point. என்கிட்டையும் குமுதா மேடம் கிட்டேயும் எல்லாரும் கேட்குற கேள்வி ஒன்று மட்டும்தான். வித்தவுட் ஈட்டிங் மீட் எப்படி ஒருத்தரால் ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்டிக்ஸ், பாடி பில்டர், ஆர்மி மேன் ஆகுறதுன்றது.
அதுக்காக தான் குமுதா மேடம் இந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் உங்கள் நான் வெஜிடேரியன் டயட் பிளான் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பர்ஃபெக்ட் வெஜிடேரியன் டயட் பிளான் சார்ட் அவுட் பண்ணி தரோம். எல்லாரும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் லெட்ஸ் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ். அடுத்ததாக குமுதா மேடம் ஹஸ்பண்ட் சீஃப் கெஸ்ட் திரு ஏசிபி யாழ்வேந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் குமுதா ஹஸ்பண்ட் மிஸ்டர் யாழ்வேந்தன் யாரும் என்னை கூப்பிட்டதில்லை. இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த உயிர் கொள்ளாமை கான்செப்டுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் நான் வாழ்கிற உலகத்துக்கும் உங்கள் உலகத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இருந்தாலும் உங்கள் கான்செப்டுக்கு எல்லாம் மாறினாங்கன்னா சந்தோஷம்தான். இந்த கோ வேகன் ஆப்பை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் ஃபங்க்ஷன். முக்கியமாக விஜய், தேங்க்யூ. வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் கோ வெஜிடேரியன் ஆப்பை லான்ச் செய்வார். வணக்கம் சார். யார் ஆக்சுவலாக இந்த ஆப்பை டிசைன் பண்ண ஹெல்ப் பண்ணது விஜய் தான். அது மட்டும் இல்லை, அப்புறம் இந்த தெரியுமா, உன்னுடைய மென்டர், வெல்விஷர், இன்ஃப்ளூயன்சர், இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மேம் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஜஸ்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, நான் போய் மற்ற கெஸ்ட்லாம் அனுப்பிட்டு வந்துடுறேன். யூ போத் கேரி ஆன். விஜய் சார், தப்பாக நினைக்கலனா ஒன்று கேட்கலாமா? சார் ப்ளீஸ் கேளுங்க சார். நம்ம சாப்பிட்ற காய்கறி கூட தான் உயிர் இருக்குது. சார் நாங்கள் பழம் காய்கறிலாம் ஒரு கருந்தான் சார் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு சாரி சார், ஏன்னா அதுக்குன்னு கண்ணு, காது, இதயம், ரத்த ஓட்டம் இது எதுவுமே இல்லை. அதனால தான் சார் முட்டையை கூட இப்போ சைவத்தில் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. வெரி சாரி சார். எடுத்து பேசுங்க, ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அப்படியே நான் புறப்படுறேன் விஜய். ஷோர் சார். நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ. ஹலோ. அட என்னப்பா, கால் பண்ணா கட் பண்ணிக்கிட்டே இருக்க. உன் அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவான்? ஏங்க, உங்களுக்கு யார் வேணும்? கொஞ்சம் நம்பர் செக் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. தம்பி விஜய், இந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 2 hours ஆகும். அப்போ நீயே என் கால்காக வெயிட் பண்ணுவ. விஜய், என்ன பண்ணுறீங்க? எவனோ ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி என் அம்மா தங்கச்சியை கடத்திட்டேன்னு சொல்கிறான் சார். அவனுக்கு திரும்பி கால் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. என் அம்மா தங்கச்சி கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். விஜய், இந்த மாதிரி தான் ப்ராங்க் கால் பண்ணி நிறைய பேர் விளையாடுறாங்க. அப்படிலாம் இல்லை சார். இது அவர் தான் சொல்கிறாருல்ல, பதட்டப்படாத, அவங்க பார்த்துப்பாங்க. இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் அம்மா தங்கச்சி விளையாட மாட்டாங்க சார். தேவராஜ் சார், விஜயோட அம்மா தங்கச்சியோட ஃபோன் கால்ஸ் உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க ஃபோன் சிக்னல் கடைசி எங்கே கட் ஆச்சுன்னு செக் பண்ணுங்க. அப்படியே அந்த அன்னோன் கால்ஸையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அகிலன் சார், லிங்கத்தை விஜய் கூட போக சொல்லுங்க. விஜய், லிங்கோட ஒரு ஆஃபீஸர் கூட வருவார், அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீல் டிசைட். சரிங்க சார். டோன்ட் வரி. மா, கீர்த்தி சார், அதான் சொல்றேனே சார், இங்க யாரும் இல்லை சார். ஏன் விஜய் பதட்டப்படுறா? உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ ஃபோன் பண்ணு. ஹலோ ஆண்டி, அம்மா அங்கே வந்தாங்களா? சார், அம்மா அங்கே வரலையா சார்? சரி, வா வந்து உட்காரு. தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணு. ஹலோ வைஷு, கீர்த்தி அங்கே வந்தாலாமா? சார், அங்கேயும் இல்லையா சார்? ஓகே ஓகே விஜய், ரிலாக்ஸ். இங்க வர தண்ணி இருக்கா? சார், எனக்கு தண்ணி வேணாம் சார். உனக்கு இல்லப்பா, எனக்கு. நீ பதட்டப்பட்டு என்னையும் பதட்டமாக்கிடுவோம் போல. எனக்கு தண்ணி வேணாம்.
தேங்க்யூ. இங்கே சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்கே இருக்கு? சார், அம்மா தங்கச்சி சார். அவங்க தானே?